தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்குமா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஜானதம் ಶಾಂತರೂಪಣಂ ಶ್ರೀ ಚಂದ್ರಶೇಖರ ಗುರು ಪರಮಾವಧಾನ. கலியுக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகம் நமது மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு சீதாராம சாஸ்திரிகள் பார்த்தது தான் டேர்னிங் பாயிண்ட். சீதாராம சாஸ்திரிகள் பார்த்தது தான் டேர்னிங் பாயிண்ட். இந்த சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தரவே பாருங்கள். சேலம் இன்ஜினியர், சேலம் ஜெகநாதன் மாமா, இன்ஜினியர் ஜெகநாதன் மாமா அப்படின்னா பெரிய மாபெரிய பக்தர் ஆகிட்டார் பின்னாடி. ஏன்னா சேலம் ரவி மாமா கூட அவர் கைங்கரியம் பண்ணியிருந்தவர். அவள் ஒய்ஃப் பேர் விஜயம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இன்டர்வியூ கொடுக்குறா. ரெண்டு பேரும் பிரதோஷ மாமாவுக்கு ஏகப்பட்ட கைங்கரியம் பண்ணியிருக்கா. சேலம் ரவி மாமா மூலமாக அவள் பண்ணியிருக்கா. மாமா ரவி மாமாவுக்கு 30 வருஷத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கார். செல்ஃப்லெஸ் சர்வீஸ். உடம்பு இவ்வளோ கஷ்டப்படுறோமா அப்படி இப்படி எதுவுமே கிடையாது, எல்லாம் பெரியவா பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணியிருக்கார். பெரியவாகிரகம் ராஜகோபால் அங்கே சேலமில் இருக்கார், ராஜகோபால் மாமா, அவளுக்கும் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார். 2012 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த அன்னைக்கு வந்து காரடியான் நோம்பான். ஒய்ஃபுக்கு இவர் வந்து இது கட்டியிருக்கார். இவர் வந்து ஜெகநாத மாமாவோட பொண்டாட்டி பேர் விஜயம் மாமி. அவளுக்கு வந்து சுமங்கலிக்காக தான் நடத்துறது அது. அதனால் அந்த பூஜைலாம் முடிஞ்சு கொடுத்து அவளுக்கு ஒய்ஃபுக்கு வந்து அந்த கயிறை கட்டிட்டார், ஷரடை கட்டிட்டு அவர் சொன்னார் அவருக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால் கிளம்பி ஏதோ அந்த இது பண்ணியிருப்பாள், உப்படை வெள்ளடை அதெல்லாம் கொஞ்சம் வாயில் போட்டுன்ட்டு மத்தியானம் சாப்பிட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டரில் கிளம்பி இவர் போயிருக்காரு. போய் ஸ்கூட்டருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கான், அந்த ஸ்டாண்டில் ஸ்கூட்டரை விட்டுட்டு அங்கே வந்து இவர் வேற ஒரு கம்பெனியில் அது ஒரு வேலை போயின்னு இருக்கு இவருக்கு, கான்ட்ராக்ட் மாதிரி. அங்கேருந்து வந்து இதை வண்டி அனுப்புவா, அவளுடைய வேற வேன் மாதிரி ஏதோ, அதில் ஏறி அங்கே போவார் போல இருக்குது. வேலை முடிஞ்சோடனே வந்து அந்த இதை எடுத்துகிட்டு இங்கே வந்துடணும், இவர் ஸ்கூட்டர் எடுத்துன்னு வரணும். இதான் அவர் அப்படி பண்ணிட்டு இருக்கார் ரெகுலராக அந்த டயத்தில். இப்போ வந்து என்ன எடுத்துனா, அதனால என்ன பண்ணால் சொல்லிட்டு போயிட்டார், நான் மத்தியானம் சாப்பிட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இன்ஸ்பெக்ஷன் ஒன்று, அந்த வேலை நடக்கிறது இவருடைய குரூப் சைட்டில் ஒன்று, அந்த சைட்டில் இன்ஸ்பெக்ஷனுக்காக அவர் கிளம்பி போயிருக்கார். அதாவது மரவானேரி அப்படிங்கிற இடம்னு சொல்கிறார். அங்கே ஒரு காஞ்சி மடமோட பிரான்ச் ஒன்று இருக்கான். அதுக்கு எதிர்க்க இருக்க ஒரு ரோட்டில் இவர் வந்துட்டுருக்காரு, ஸ்கூட்டரை வந்துட்டு இருக்கும்போது சீதாராம சாஸ்திரிகள்னு ஒருத்தர் மடத்துக்கு வேண்டியவர், அந்த அங்கே இருக்க மடத்துக்கு, காஞ்சி மடத்துக்கு. இவரை பார்த்துட்டு இப்படி ஹைன்னு சொல்லியிருக்கார். இவரும் ஏதோ ஸ்கூட்டரில் வரார் இல்லையா, ஸோ அவரும் இதுக்கு பதில் இருக்கார். இவர் கிளம்பி வந்துட்டே இருக்கார். அவர் ஒரு ரோட்டில் இருக்கார், இவர் இப்படி வீட்டுக்கு வரவர் வந்துட்டே இருக்கார். அப்போ அது ஏதோ ஒரு இடத்துல வரும்போது இவருக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வரா மாதிரி இருக்குது. ஸ்கூட்டரை நிறுத்திட்டார், ஸ்கூட்டரை பொத்துன்னு போட்டுட்டு கீழே விழுந்துட்டார். இவர் விழறத வந்து மயக்கம் போட்டு கீழே விழறத வந்து யார் பார்த்துருக்காருன்னா அந்த சீதாராம சாஸ்திரிகள் அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்துட்டார். இந்த பெரியவா அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும், இல்லைன்னா இவர் அந்த ஏரியாவில் யாருக்கும் அவ்வளோவா தெரியாதான். வந்து அப்படி யாரும் வந்து ஹெல்ப்பே யாரும் பண்ணுவா. அவர் அந்த பக்கம் இருந்தவர் வேகமாக ஓடி வந்திருக்கார். மடத்துக்கிட்ட இருந்தவர் ஏதோ இப்போ கை காமிச்சிருக்கார், அவர் வேகமாக ஓடி இங்கே வந்திருக்கார். இவர் விழுந்ததை பார்த்துருக்காருன்னா பெரியவாளுடைய அனுகிரகம். அப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் இவர் போட்ட இந்த ஷர்ட் பேக்கெட்லேருந்து மொபைல் கீழே வந்துருக்கு. இன்ஜினியர் ஜெகநாதன் மாமா அந்த எடுத்து அந்த எவனோ ஒருத்தாங்க டீ குடிச்சிருந்தவன் ஆட்டோ ரிக்ஷாக்காரன் வந்து அவன் பார்த்தவன் ஓடி வந்திருக்கான். ஓடி வந்துட்டு அந்த மொபைல் எடுத்துட்டு அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குது. ஆனால் அந்த கால் இருக்கு இல்லையா, அதில் நேராக அப்படி அமைக்கியிருக்கான், திருப்பி அமைக்கியிருக்கான். அது நேராக இவருடைய பையனுக்கு போயிட்டுருக்கு. அது லேட்டஸ்ட் கால் போல் இருக்குது. இதெல்லாம் தெரியாது. எனக்கு என்ன தோணித்துனா அவள் இன்டர்வியூவில் சொல்லாதெல்லாம் எனக்கு தெரியும். அவர் பாஸ்வேர்டெல்லாம் ஒன்றும் வைக்கலையா, வச்சுருந்தா இந்த
ஆட்டோ டிரைவர் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, பாஸ்வேர்டு இல்லாமல் இருந்திருக்கு. அது பெரியவருடைய அனுகிரகம். அந்த அவர் பண்ணது வந்து இன்ஜினியர் ஜெகநாதன் மாமாவோட பிள்ளைக்கு போயிருக்கு, கார்த்திக் அப்படிங்கிறார், அவருக்கு போயிருக்கு. அப்போ வந்து அவன் வந்து உடனே கேள்விப்பட்டான், அவன் வந்துட்டான், இவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 30 பேருக்கு மேலே தெரிஞ்சவாளாம் வந்து கூட்டிட்டான். அப்புறம் வந்து முரளி அப்படின்னு அந்த கைங்கரியம் பண்ணுறான் அந்த பையன், அவனும் வந்திருக்கான். அப்புறம் ஜெகநாத மாமா வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. அப்போ வந்து ஒரு ஃபோன் ஒன்று வருது அந்த கார்த்திக்கு, ஜெகநாதன் இன்ஜினியர் ஜெகநாதனோட பிள்ளைக்கு. அதாவது இந்த டாக்டர் லோகநாதன் அப்படிங்கிறவர் ஒரு அனுஷம் குரூப், அந்த பெரியவா அனுஷம் பண்ணுறால அந்த குரூப்பில் டாக்டர் லோகநாதன் இருக்கவர். அவருக்கு எப்படி நியூஸ் போச்சு அதெல்லாம் தெரியாது, பெரியவா அனுகிரகம் இருந்தால் போகும். அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாராம், இவள் எந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு இருக்காளோ அங்கே போய் சேர்க்க போயிட்டாலும் ஒருத்தர திருப்பி வந்துட்டான். ஏன்னா அந்த டாக்டர் லோகநாதன் சொல்கிறாராம், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவேனா பிழைக்க மாட்டார் இவர், அங்கே போகாதீங்க, அவர் சரியாக பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று பேர் சொல்லி அங்கே கூட்டின்னு போங்க, நானும் வந்து அங்கே வரேன் அப்படின்னாராம். இதெல்லாம் எப்படி நடக்கும்? பெரியவா அனுகிரகம். பிளைண்டாக சொல்ல வேண்டியதான், ஆனால் பெரியவா மீறி ஒன்றுமே நடக்காது. அங்கே போனால் வந்து யார் கையிலும் பணம் இல்லாமல் போயிருக்கா. அப்போ வந்து இவரோட பிள்ளை கார்த்திக் இருக்கான் இல்லையா, இன்ஜினியர் ஜெகநாதன் பிள்ளை, அந்த கார்த்திகோட ஃப்ரெண்டு ராஜேந்திரன் ஒருத்தன் அங்கே வந்திருக்கான் போல இருக்கு. அவன் எப்படி வந்தான்னா வருவானே, எல்லாம் பெரியவா அனுகிரகம். ஒரு 30,000 ரூபா அவன் கையில் இருக்கிறத கொடுத்துட்டு, அதை அட்மிஷன் ஃபீ அது வரைக்கும் பார்த்துட்டா மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி அட்மிட் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கா. அப்புறம் ஒன்று ரொம்ப தேரலை. அதுக்கப்புறம் அங்கேருந்தே ஒரு கார் வச்சுட்டு நேராக சென்னைக்கு வந்து விஜயா ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கா. வந்து இவ்வளோ தூரம் வந்த வரைக்கும் ஜெகநாதன் மாமாவுக்கு கான்ஷியஸ்னஸ் வரல, நினைவே திரும்பலை. இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, ட்ரீட்மெண்ட்டாக நடந்திருக்கு. விஜய் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இவருக்கு நினைவு திரும்ப போகிற சமயம் கண்ணை திறக்கிறார். திறந்தால் ஒரு நர்ஸு இருக்காளாம். அந்த நர்ஸு இவருக்கு வந்து இங்கே 2 இடத்துல பிளாக்கு, அந்த பிளாக்கில் சர்ஜரிலாம் பண்ணிட்டார். ஒரு மயக்கத்திலே இருந்திருக்காரு. அதெல்லாம் ஓகே ஆகிடுத்து. கண்ணை திறக்கும்போது பார்த்தா அந்த நர்ஸு சொல்கிறானா, நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு ஜெகநாதன். நான் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்துவா, மடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கேன், நான் அங்கே தான் எனக்கு வீடு, சொந்த இது அப்படின்னாராம். அப்போ வந்து இவருக்கு வந்து இப்போ இது நடந்த இயர் வந்து இந்த இன்சிடெண்ட்டு 2012. 1999 பிரதோஷ மாமா 2 கைப்பிடி குங்குமம் கொடுத்துருக்காரு இல்லையா ஜெகநாத மாமா பொண்டாட்டிக்கு. 2 இடத்துல பிளாக் இருந்திருக்கு. அந்த 2 சர்ஜரியும் பண்ணி அப்பயே சரியாகி இவ்வளோ வருஷமாக நான் உயிரோடு இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு. 1999 இப்போ 2012 நடந்த இன்சிடெண்ட் இப்போ தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன் எல்லாத்தையும் பார்த்துப்பார். சீதாராம சாஸ்திரிகள் மட்டும் பார்க்கலன்னா அவ்வளோதான் அப்படின்றார். அதான் டேர்னிங் பாயிண்ட். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரன்.